இந்த துயர சம்பவத்துல விஜய்க்கு பங்கு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளர். ஆனா, அங்க களத்துல இருந்து எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் சிலர் போய் ஊடகங்கள் அங்க பேசும்போது, அவர் என்னங்க பண்ணுவாரு? விபத்து நடந்து போச்சுங்க. அவர் மேல அந்த ஹீட்டே கோவமே இல்ல. ஹேட்டரே இல்ல. விஜய் ஹேட்டரே இல்ல. அது அவங்களோட பெருந்தன்மை, அவங்களோட மாண்பு. இன்னும் சொல்றேனே, கரூருக்கு விஜய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வீட்டுக்கு போனா, ஒருத்தர் கூட சட்டையை பிடிச்சு உடுக்கவோ, எதையும் எடுத்து அடிக்கவோ உட்பட மாட்டாங்க. விஜய்கிட்ட சொல்லி அழுவாங்க. அந்த படத்தை காட்டி அழுவாங்க. இல்ல கையை பிடிச்சு குமுறுவாங்க. இல்ல தோள்ல சாஞ்சிட்டு அழுவாங்க. அவ்வளவுதான் செய்வாங்க. யாரும் விஜய் அவமரியாதை செய்யவோ, அவமானப்படுத்தவோ ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அது தமிழர் மாண்பு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்காம அதை காலம் தாழ்த்தி காரம் சொல்றீங்க பாருங்க. எவ்வளவு அயோக்கியம். இல்ல என்னன்னா பேசியிருக்காரு. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டான் பாருங்க ஹேஷ்டாக். இறந்து போன நீங்கலாம் முடிக்கணும்னு பாருங்க. அயோக்கியப்ப அத்தனை பேர் அயோக்கியப்ப. முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க இதோட வீழ்த்திரணும். விஜய் அப்படியே வீட்ல பணியில உட்கார வச்சிரலாம்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு இவ்வளவு நாட்களாக எங்களுக்கு இருந்தது அரசியல் முரண், கருத்தியல் முரண், சித்தாந்த மோதல், அவ்வளவுதான். ஆனா 41 உயிர் போன பிறகும் துளி கூட மனசாட்சி இல்லாம நீ திரும்ப அரசியல் செய்வேன் அரசியல் செய்வாருங்க. நீங்க முடிவு பண்றீங்க. 41 பேர் மரணத்தை வச்சா, அரசியலுக்கு 41 பேர் மரணத்தை வச்சா, 41 மரணத்துக்கு யார் தார்மீக பொறுப்பேற்கணும்? அஜித்குமார் தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொல்லட்டுங்க. தீர்ப்பு சொல்லட்டும். போரூர்ல கழுவேத்துறீங்களா? விஜய் என்ன தூக்குல போடணுமா இல்ல விஜய் அரசியல் விட்டே விரட்டிடணுமா? இதுதான் தீர்ப்பா? மக்கள் இதுதான் தீர்ப்பா? ஆமா ஆமா